லாஸ்ட் இயர் போட்டேன் இல்லைங்களா, அதே பிளான்ட்டு மறுபடியும் விதை போட்டு வர வச்சுருக்கிறேன். கேந்திப்பூ. ஸோ மற்ற பிளான்ட்டு செடி கொடி வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஃப்ளாஸையும் நம்ம அங்கங்கே கேந்திப்பூவையும் வச்சோம்னாக்கா நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த செடி அங்கங்கே வச்சு விட்ருக்கேன். கனகாமரம் செடி பாருங்க, எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கி இருக்குது பாருங்க. ஒரே ஒரு செடி தான், ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். எனக்கு அவ்வளோவா கனகாமரமே பிடிக்காது. சரி, அந்த அம்மா கேட்டாங்களேன்னு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இந்த செடியை வச்சேன் நான். இப்போது தினத்துக்கும் பூ விடுது. ஸோ அதுவே வந்து குட்டி குட்டியாக கீழவும் முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பிடிச்சவங்களுக்கு வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுக்கிட்டேன். புதினா பார்த்திங்களா, புதினா நல்லா வளர்ந்துருக்குது. ஸோ வெயிலுக்கு நல்ல ஒரு புதினா ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், துவையல் பண்ணிக்கலாம். பிரண்டையும் இது எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு சந்து கிடச்சா போதும்னு சொல்லிட்டு கூட நம்ம செடி இவ்வளோ வளருதுன்னா, ஸோ செடிக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லை பார்த்திங்களா. ஸோ நம்மளும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு சின்ன தொட்டியில் மண் போட்டு இது போல் வளர்த்தோம்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்போ தேவையோ அப்போ வந்து ஒரு கொத்து அறுத்துன்னு போயிட்டு துவையல் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே பூத்தது தான், ஏற்கனவே பெருசாக நிறைய பூத்துச்சு. இப்போ திருப்பி அதே வந்து சின்ன குட்டி குட்டியாக வந்து பூத்துருக்குது தொட்டியில். ஸோ அதில் ஒரு சில பூ மட்டும்தான் விட்டுருக்குது. அதைத்தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், மல்லி மொட்டு இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு வாரமாக 1 2 அப்படி தான் பூத்துட்ருக்குது. பாரு, ரோஸ் எல்லாம் கூட இப்போ தான் அப்படி நல்லா துளிர் விட்டு வருது. பாருங்கள், இந்த மல்லி செடியில் மொட்டு எடுத்துருக்கு. நல்லா ஒரு 2 பூ அழகாக பூத்துருக்கான் பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? நம்ம வீட்டில் பூ பூத்தா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஒரு பூ பூத்தா கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடவுளுக்கு வைக்கலாம். இந்த பாருங்க, அங்கங்கே ஒரு பூ பூத்துருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் சீசன் வந்துடுச்சுனாக்கா நல்லா செடி ஃபுல்லாக நிறைய பூ பூக்கும். எங்கள் வீட்டு கத்திரி செடி பாருங்கள், கத்திரி செடி. சரி, இதுலேயே பாருங்கள், ஒரு புதினா அதெல்லாம் நட்டு வச்சிட்ருக்கேன். கத்திரி செடி நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. இப்போ தான் மொட்டை எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதில் பாருங்கள், நல்லா பூவெல்லாம் விட்டுடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக காயெல்லாம் விட விட உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து சம்பங்கி மரம், இன்னும் பூ விடலை. எப்போ விடுன்னு தெரியல. அப்படி குட்டி குட்டியாக வருது. பூவுன்னு நினச்சா அது பார்த்தா இலையாக தான் வந்துட்டுருக்குதுங்க. இது கீரை நாற்று ஏற்கனவே விட்டு கொஞ்சம் நல்லா விளைஞ்சதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டோம். மீதி இது இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுத்து இது கூட பெருசாகிடுச்சுன்னா இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பாட்டில் நிறைய நாற்று விட்டுடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டுங்களில் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம தோட்டத்துக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக இதை இப்படி வச்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள், மாம்பிஞ்சிங்களாக விட்டு இருக்குதுங்களா. இது மாடி தோட்டம் கிடையாதுங்க, கீழேருந்து தான் பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. அந்த தோட்டத்துலேருந்து இந்த செடியிலேருந்து மாம்பிஞ்சிங்களோடு அப்படியே போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த கனகாமரத்தை பறித்து எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டி இருக்குதுங்களா? இல்லை நம்ம அரசாங்கம் கொடுக்குறாங்களே அந்த தொட்டிங்களை வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஸோ ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா அது நம்ம மாடி தோட்டம் மட்டும்தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
வெங்காயத்தாளை காட்டுறதுக்கு மறந்துட்டேங்க. நம்ம தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் இருக்கிற வெங்காயத்தாள் அழகாக பூ எடுத்துருக்குது. இந்த மாதிரி தண்டு கூட நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நல்லா நெட்டில் போயிட்டு பார்த்துட்டு தான் இதை சமைச்சு சாப்பிட்ணும். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.